தற்போது கிடைத்த பரபரப்பு செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. நூல் இழையில் உயிர் தப்பியிருக்கிறார் திமுக எம்பி ஆர் ராசா. விளக்கு தூண் தன்னை நோக்கி விழுவதை கண்டு சுதாகரித்துக் கொண்ட எம்பி ஆர் ராசா இமைக்கும் நேரத்தில் விலகி உயிர் தப்பியிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மயிலாடுதுறையில் திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த திமுக எம்பி ஆர் ராசா நூல் இழையில் உயிர் தப்பியிருக்கும் அதிர்ச்சி செய்தி இது. நல்ல வேளையாக அவர் இந்த மின்விளக்கு சரிந்த இடத்திலிருந்து விலகி நின்று உயிர் தப்பியிருக்கும் காட்சிகள் அதிரச் செய்கிறது. காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்த நிலையில் அங்கு நிற்க வைக்கப்பட்டிருந்த மின்கம்பு அந்த விளக்குடன் அப்படி அவர் பேசிக்கொண்டிருந்த போடியம் எனப்படும் அந்த பேச்சு மேடைக்கு மேலேயே விழுந்தது. சில வினாடிகளில் சுதாரித்து கொண்ட திமுக எம்பி ஆர் ராசா நூல் இழையில் உயிர் தப்பியிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். திமுக எம்பி ஆர் ராசா நூல் இழையில் உயிர் தப்பியிருக்கும் அதிரடி அண்மை காட்சிகள் தெரிவிக்கின்றன. பயத்தையே ஏற்படுத்துகிறது. விரிவான தகவல்களை தரலாம் யோகேஸ்வரன். வணக்கம் மோகன்ராஜ். மயிலாடுதுறையில் திமுக சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாள் மற்றும் சட்ட போராட்டத்தில் வென்ற மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டமானது மயிலாடுதுறை சின்னகடை தெரு வீதியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எம்பி ஆர் ராஜா மற்றும் அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்பொழுது முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராஜா கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மழை காரணமாக பலத்த காற்று வீச தொடங்கியது. இதனால் கூட்டத்தில் இருந்த மக்கள் கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். அப்பொழுது பலத்த காற்று வீசியதால் அவர் பேசிக் கொண்டிருந்த மேடைக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த மின்விளக்கானது சரிந்து விழுந்தது. சில வினாடிகளில் சுதாரித்த ஆர் ராஜா உடனடியாக நகர்ந்து சென்றதால் பெரும் விபத்தானது அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டது. உடனடியாக அங்கு இருந்த திமுக தொண்டர்கள் உடனடியாக அந்த மின்விளக்கை இருந்து அகற்றி அவரை மீட்டனர். உடனடியாக கூட்டமானது முடிவடைந்தது என்று கூறி அங்கிருந்து அவர் புறப்பட்டார். பலத்த காற்று வீசியதால் கூட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் மற்றும் சேர்கள் தகர்க்கப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மோகன்ராஜ். யோகேஸ்வரன், உங்கள் பரபரப்பு தகவல்களுக்கு நன்றி. மிக முக்கிய தலைவரும் திமுகவின் எம்பியுமான ஆர் ராசா நூல் இழையில் உயிர் தப்பிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி, தகவல்களுக்கு நன்றி. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர்.